way of looking at into the mirror should be stopped. And if you think inevitable in looking at it, because I am held in hairdressers, I am under the hands of care of hairdresser, helpless in looking at the mirror, since you know it is a limitation of the mirror, not my face, it becomes a thrill. You play with that. That is life. That is, there is no such thing called a limitation of you in life. Situation has, it's a convex, it's a limitation of the mirror, shows my face contoured. And since I know it is the problem of mirror, I begin to entertain myself with that figure. I myself can show எல்லாம் பண்ணிக்கலாம், because I know when I come out with original face, the face which I saw in the beautiful mirror. And that mirror of seeing yourself is called தியானம். இரண்டாவது அத்தியாயத்திலே பகவான் சொல்றார், தியாயத்தோ விஷயான் பும்சஹா, எல்லோரும் தியானிக்கிறார்கள். எதைன்னு கேட்டால் விஷயங்களை. விஷயங்களைன்னு சொன்ன விஷயங்கிற சொல்லுக்கு உன்னை கட்டுப்படுத்துவதுன்னு அர்த்தம். தட் விச் பைண்ட்ஸ் யூ இஸ் கால்டு விஷயம். உலகம் பூரா விஷயம், லோக விஷயம். லோக விஷயம்னா பார்த்த விஷயம். லோகம்னா லோச்சனம்னா கண்ணு. அதனால தான் பெண்களுக்கு லோச்சனான்னு சுலோச்சனா அப்படின்னு பேர் வைக்கிறது. சுஷ்டு லோச்சனா சொன்னால் தே ஆர் ட்ரெயின் டு லுக் அட் குட் திங்ஸ். சுலோச்சனா they direct their vision towards good things. சுலோச்சனா they are good to look at. சுலோச்சனா இதெல்லாம் சுலோச்சனா சொல்லு. லோக்கியதே அனேன இதி லோக்கஹா. லுக்குங்கிற இங்கிலீஷ் வார்த்தை அதிலிருந்து வந்ததான். லுக் டு சி, இது லோகம். வாட் இஸ் பீயிங் லுக்ட் அப்பான் இஸ் லோகம். இந்த லோகம் என்னவா இருக்கிறதுனா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த விஷயங்கள் என்ன செய்கிறதுன்னா உன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக உன்னை பிணைக்கிறது. நம்பிக்கை என்ன செய்கிறது? ஆசை ரூபம் எடுக்கிறது. ஆசை என்ன செய்கிறது? செயலை தோற்றுவிக்கிறது. செயல் என்ன செய்கிறது? பலனை தோற்றுவிக்கிறது. பலன் என்ன காட்டுகிறது? உன்னை மகிழ்விக்க முடியும் முடியாது என்று காட்டுகிறது. மகிழ்விக்க முடியாது என்று காட்டின பொழுது நீ உன்னை நொந்து கொள்கிறாய். ஆடி காட்டின கண்ணாடியாகிய வாழ்க்கை சூழலை நொந்து கொள்கிறாய். இன்னொரு கண்ணாடி என்ன காட்டுகிறது? உன்னுடைய சொரூபத்தை காட்டுகிறது. நீ மகிழ்ந்து கொள்கிறாய். காட்டிய சூழலையும் மகிழ்ந்து கொள்கிறாய். கடவுள் கிருபை என்கிறாய், என் சாமர்த்தியம் என்கிறாய், அடுத்தவர் துணை என்கிறாய், என்னுடைய கெட்டிக்காரத்தனம் என்கிறாய். பிறகு இன்னொரு சூழ்நிலை வந்த பொழுது துவண்டு போகிறாய். இது சம்சரதி இது சம்சாரா. திஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் சிச்சுவேஷன் இஸ் கால்டு சம்சாரம். இந்த உலகத்துக்கு ஜகத்துன்னு பேர். ஜிகு 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 இது ஜகத். கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் இஸ் கால்டு ஜகத். இந்த மாறும் உலகில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? மாறும் சூழ்நிலையில் மாறும் ஆசைகளை கருவியாக வாகனமாக வைத்துக்கொண்டு நாம் எதை அனுபவிக்க விரும்புகிறோம்? மாறாத இன்பத்தை, மாறாத அமைதியை, என்னை விட்டு நீங்காத அமைதியை. ஆனால் நான் ஏறின வாகனம் என்ன? ஆசை. ஆசை பூராவும் மாறுகிற சூழ்நிலை டிசைன் பண்ணி தந்தது. ஆக நான் ஆற்றை கடக்க முயற்சிக்கிறேன். எதை வைத்துன்னா மண்குதிரையை வைத்து. இந்த ஆற்றினுடைய சுபாவமே என்ன? மண்ணை கரைப்பது. நான் எதை நம்பி எதில் இறங்கினேன்? கரைந்து போவதை நம்பி கரை ஏற விரும்பினேன். திஸ் இஸ் கால்டு ஐ காட் ட்ரிப்ட் இன் பை மை ஓன் திங்கிங், பை மை ஓன் ஜட்ஜ்மெண்ட், by my own expectations, by my own desire, I got tripped. Tripped of what? இந்த ஆசை என்ற மண்குதிரை ஏறி ஆற்றை கடக்க முயற்சித்தேன். கரைக்கு போயிட்டா செட்டில். இந்த செட்டில்மெண்ட் தான் நான் விரும்புகிறது. இந்த கரை அப்பா ஒரு வழியாக தப்பி என்ன ஏறிட்டான்? கரை ஏறிட்டான். இப்போ கடவுள்கிட்ட என்ன கேட்குறான் இவன்? என்னைக்கு தான் நான் கரை ஏறுவணும்? அப்படித்தானே. கரை ஏறிட்டா என்ன லாபம்னு கேட்டான். நீ தத்தியெல்லாம் வர வேண்டியதில்லை. நவ் யூ ஆர் இண்டிபெண்ட். போகிறவங்களை பார்த்து என்ன சொல்லலாம்? தம்ஸ் அப் அப்படி சொல்லலாம். கரை ஏறிட்டேன். கரை ஏற வரைக்கும் தம்ஸ் அப்பாக சொல்லுவீங்க, 5 விரலும் காட்டணும். இதுக்கு பேர் தான் நாம் அவனை கூக்குரல் எழுப்பி இறைவனை அருட்புலம்புதல் செய்தல். இறைவன் சொல்கிறார் அப்போ, எஸ் தட் யூ வாண்ட் டு பி ஆன் த பேங்க், cross the river,
If it is an individual desire, I will remain unsympathetic to you. ரொம்ப பியூட்டிஃபுல் அனாலிசிஸ். இது நீயாக வளர்த்து கொண்ட நிரந்தர ஆனந்தம், நித்திய ஆனந்தம், நித்திய சுகம் பெற வேண்டும் என்ற விருப்பம் உன்னுடைய மனத்தில் மட்டும் இருந்து வேறு யாரிடமும் இல்லாமல் இருந்தால், நான் இந்த ஆசை அதிக பிரசங்கித்தனமான ஆசை என்று கருதி I will be unsympathetic to you. I will ask you to drop the demand. கவனமாக கவனம். ஆனால் உன்னிடம் இருக்கின்ற ஆசை இன்னொருவனிடம் இருக்கிறது, அவனிடம் இருக்கிறது, அவனிடம் இருக்கிறது, அவனிடம் இருக்கிறது, அவனிடம் இருக்கிறது. எல்லோரிடமும் எக்காலமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதால் இது ஜெனுயின் டிசையர், வெரி லெஜிட்டிமேட் டிசையர். Me, the creator of the whole thing, I must be sympathetic to your desire. I must show a way out. Arjuna, I congratulate. Now you identified your problem. This is called maturity. Please understand. That I want to be ever and ever happy. Now the desire I cannot drop. I can only change the means to be happy. Please understand. The inadequate means which my intellect informed, that only deserves to be replaced. Not the desire to be happy I can sacrifice. Can anybody sacrifice the desire to be happy? சாமி, நான் இப்போ இந்த சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஆசை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன், இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னா இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா. வாட் டஸ் இட் மீன்னா, திஸ் இஸ் யுவர் chosen means to be happy perhaps. This is your means to be happy perhaps, which you, I and others may not take. That is your individual way of happy. ரொம்ப கவனமாக கேளுங்க. Since it is an universal desire, there must be universal answer. எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு பொதுவான கேள்விக்கு பதில் எப்படி இருக்கணும்? பொதுவான பதிலாக தான் இருக்கும். இந்த பொதுவான பதிலை நாம் எல்லோரும் நம் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ப தனித்தனியாக ஏற்றுக்கொள்கிறோம். Is it clear? It is an universal demand, universal solution. The universal answer is accepted individually. And if you find identity or identical approach in your chosen answer, you become a group. This is where the religion comes, the society comes, the organized society comes. I understood in absence of him no happiness. Who is he? Shivam. I become Saivan. There can be only one Saivan in the world, possibility, because he understood Shantam, Shivam, Sundar. And when he explained what it is, I joined the band. Now சைவம் எத்தனை பேர்? எத்தனை பேர்? 2 பேர். தூங்குறவங்களை தவிர விழித்திருப்பவர்களில் 2 பேர். இப்போ இன்னொருவர் சேர்ந்தார். எத்தனை பேர்? மேன்மைகள் சைவ நீதி. That's all the beauty is. That's all the marvel is. So the moment you recognize that which fills your heart is within, and that is he, if there is an acceptance, in acceptance we are united, in rejection we have our own choice. That's all. Each one is different in his own way, but again to be happy. If he is happy, let him be happy, as long as that is the deceptivity is proved. நாம் எப்போ ஆன்மீகத்துக்கு வந்தோம்? இன்னைக்கு சாமியார் பகவத்கீதை விளக்க உரை, பிரபு தேவா சிம்ரன் நடனம் அடுத்த ஹாலில் இப்போ பிடிச்சி இழுக்கிறாங்க. லெக்சருக்கு வான்னு. யாராக வருவீங்களா? இல்லை வந்தால் தான் மனசு இங்கே இருக்குமா? கழுத்து இப்படி தானே இருக்கும். அந்த ஹால் இப்படியே தானே எல்லோரும் இருக்கும். நாம தான் பேசணும், சாமி தான் அப்படி வந்து உட்காந்து பேசணும் ஒழிய கழுத்து எங்கே இருக்கு? என்னன்னு காரணம்னா, where you have pinned your faith, this is what is going to make me happy, fill my leaky pot, there your heart lies. So that which brings delight to the heart is soul's right.
தம்ஸ் அப்